துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஈழத்தமிழர்கள் உட்பட 3 தமிழர்கள் மரணித்து உள்ளனர். சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை கொண்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களே வீதி விபத்தில் மரணித்து உள்ளதாக சுவிஸ் கூட்டாட்சி வெளிவிவகாரங்களுக்கான அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் 6 மணியளவில் இஸ்தான்புல்லின் பெண்டிக் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் விபத்து சம்பவித்துள்ளது. விமான நிலையத்தை நோக்கி பயணித்த டாக்ஸி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்று சாலையோர நீர்கால்வாயில் பாய்ந்த விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் சுவிஸ் குடியுரிமை பெற்ற ஒருவர் உட்பட மொத்தம் 3 தமிழர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் சுவிஸில் வாழும் யாழ்ப்பாணம் நவாலியை சேர்ந்த 60 வயதான ஜெயநந்தினி கணேசலிங்கம் மற்றும் அவரது மகன் விபூஷன் கணேசலிங்கம் ஆகியோர் மரணித்து உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விபத்தில் சிக்கிய மற்றும் ஒருவர் பலத்த காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து நடந்தவுடன் தீயணைப்பு துறையினரும் மருத்துவ அவசர குழுவினரும் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். காரின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த உடல்களை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீட்டுள்ளனர். மரணித்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தாயாரின் 60வது பிறந்த நாளை துருக்கியில் கொண்டாடிய பின்னர் சுவிட்சர்லாந்திற்கு திரும்ப விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த கோர விபத்து சம்பவித்துள்ளது. இஸ்தான்புல்லில் உள்ள சுவிஸ் தூதரகம் துருக்கி அதிகாரிகளோடு இணைந்து தேவையான நடவடிக்கைகளை சுவிஸ் வெளிவிவகாரங்களுக்கான அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது.